ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் சட்ட போராட்டம்னால சட்ட போராட்டத்துக்காக நம்ம ஓபிஎஸோட ஒரு 11 வருஷம் நம்ம பயணிச்சோம். கடைசி நேரத்தில் என்ன பண்ணார், அவர் திமுகவில் போய் சேர்றதுக்கு என்ன சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், திமுகவோட போகிறதுக்கு அம்மாவை சொன்னது போல் இந்த திமுக தான் எங்களுக்கு தீய சக்தி, கொள்கை மாறா அவர் போனதுனால நம்ம அவரை விட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அண்ணன் இபிஎஸ் கூட நம்ம திருப்பி வந்து சேர்ந்தோம். தேர்தல் முடிவு பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடம் தள்ளப்பட்டோம். நம்ம இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சிருந்தோம். எல்லாமே மனவேதனை இருந்தோம். சில நேரத்தில் எங்களுக்கு கண்டினியூவாக ஒரு 3 நாளாக தூக்கம் கூட கிடையாது. திமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு தான். எனக்கெல்லாம் எல்லாம் சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு மன வருத்தம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியிலே கடந்த 28 வருஷமாக நம்ம இந்த கட்சியில் இருந்தோம். ஸோ அம்மா மறைவுக்கு பிறகு அவர் எடப்பாடியார் முதல்வர் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் கட்சியில் வந்து கருத்து வேறுபாடு வந்ததுனால ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் சட்ட போராட்டத்துக்காக நம்ம ஓபிஎஸோட ஒரு 11 வருஷம் நம்ம பயணிச்சோம். அவரோட 11 வருஷம் பயணித்து கடைசி நேரத்தில் என்ன பண்ணார், அவர் திமுகவில் போய் சேர்றதுக்கு என்ன சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், திமுகவோட போகிறதுக்கு அம்மாவை சொன்னது போல் இந்த திமுக தான் எங்களுக்கு தீய சக்தி, அந்த தீய சக்தி திமுகன்றதுனால அவரை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். கொள்கை மாறா அவர் போனதுனால நம்ம அவரை விட்டு வெளியே வந்துட்டோம் ஓபிஎஸ் விட்டு. அதுக்கப்புறம் அண்ணன் இபிஎஸ் கூட நம்ம திருப்பி வந்து சேர்ந்தோம். அவரும் வந்து நாங்கள் எல்லாமே மறந்து அவரோட வந்து சேர்ந்தோம். அவரும் எங்களுக்கு வந்து கழகை கொள்கை பரப்பு துணை செயலாளராக போட்டார். அதுலேருந்து அங்கே எந்த உத்வேகத்தோடு ஓடணுமோ அதே வேகத்தோடு இந்த கட்சியில் பயணிக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் தொடர்ந்து அவரோட ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் திட்டக்குடியில் இந்த எலெக்ஷனில் திட்டக்குடியில் இன்சார்ஜ் பொறுப்பாளராக போட்டாங்க. அந்த திட்டக்குடியில் ஒரு 20-21 நாள் போய் தொடர்ந்து அங்கே பயணித்து வேலை செஞ்சோம். திரும்பி வந்தோம். வந்ததுக்கப்புறம் தேர்தல் முடிவு பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடம் தள்ளப்பட்டோம். நம்ம 3ஆம் இடம் தள்ளப்பட்ட உடனே எல்லாருக்கும் மனசோர்வு இருந்தது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சிருந்தோம். எல்லாமே மனவேதனை இருந்தோம். சில நேரத்தில் எங்களுக்கு கண்டினியூவாக ஒரு 3 நாளாக தூக்கம் கூட கிடையாது. விடியகாலம் 5 மணிக்கு 5:30 மணிக்கு தான் நான் தூங்கினேன். ஸோ தொண்டர்களும் அப்படி தான், எல்லாரோட மனநிலை என்னை சார்ந்தவங்களும் எல்லாரும் இந்த மனநிலை தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ சரி, இந்த யோசனை இருந்துகிட்டே இருக்கிறப்ப திருப்பியும் ஒரு பேரதிர்ச்சி என்னென்னா, திமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு தான். எனக்கெல்லாம் எல்லாம் சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு மன வருத்தம். இந்த மன வருத்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா, நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு, நம்ம இனியும் வந்து அதிமுகவில் பயணித்தாக்கா நம்ம எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். அம்மா சொன்னது போல் இந்த திமுக தான் தீய சக்தி, திமுக எதிர்க்கிற வல்லமையான கட்சி எதிரான்னு பார்க்க போனால் அது வந்து நம்ம தளபதி விஜய் அவரோட கட்சி தான் தாவேகா. அதில் போய் இணையலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 95% அந்த முடிவு எடுத்ததுனால நாங்கள் அதோட நிலைப்பாட்டில் முடிவெடுத்து நாங்கள் தாவேகாவில் பயணிக்கிறது முடிவு பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை பற்றி நம்ம இருந்த இடத்துல எப்பயுமே ஒரு கருத்து அவங்கள வந்து குறை சொல்கிற மாதிரி எந்த கருத்தையும் நான் சொல்ல மாட்டேன். காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம இவ்வளோ காலம் நம்ம வந்து அதிமுக நம்பி தான் பயணித்தோம். பட் இப்போ எனக்கு சுய புத்தி இருக்கு இல்லையா, அதனால் நம்ம அந்த சுய புத்தியோடு தான் இவ்வளோ நாள் பயணித்தோம். இப்போ அவங்கள குறை சொல்ல முடியாது, அதில் நம்ம பேசுறதுக்கே அர்த்தம் இல்லை. எப்போ நம்ம வந்து அதிமுகலேருந்து வெளியே வந்துட்டோமோ அவங்கள பற்றி நம்ம பேசுறதுக்கு இந்த கால சூழ்நிலை சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் நாங்கள் வந்து அந்த கட்சியிலேயே போய் இணைய போகிறோம். அவங்க வந்து அந்த கட்சிக்கு ஆதரவு தராங்க. பட் நாங்கள் இணையதான்
இனிமே எங்களுக்கு எல்லாமே தளபதி தான், தளபதி விஜய் அவர் தான். அவரை நோக்கி பயணிக்கிறோம். மக்கள் பணி யார் செய்வாங்களோ, யார் திமுகவை எதிர்த்து வேலை செய்வாங்களோ அவங்க தான் எங்களுக்கு தலைவனாக ஏற்றுட்டு போகிறோம். அம்மாவுக்கு அப்புறம் அவரை மீண்டும் அவரை நம்ம அம்மா ஸ்தானத்தில் வச்சு அவரை நம்ம தலைமையை ஏற்றுட்டு நாங்கள் எல்லாம் பயணிக்கிறது இருக்கிற தொண்டம் பூரா முடிவு பண்ணி வச்சுருக்கோம். வெற்றி தோல்வி சகஜம். இதே ஒரு காரணங்களை வச்சு ஒரு கட்சி ரெண்டா பிரிவுபடுறதுன்னா சாத்தியமா இல்லை, வெற்றி தோல்வி சகஜம் நான் அது சொல்லவே இல்லையே. இப்போ நான் வெற்றி தோல்வி சகஜம் தான், தோல்வி இல்லை. 10 ஆண்டு திமுக ஆட்சியில் இருந்தது, நம்ம அதிமுக ஆட்சியில் இருந்தது அம்மா பீரியடில். அப்போ அவங்க அதை எதிர்த்து திருப்பி வராங்க இல்லையா. ஆனால் திமுகவில் பல பிரச்சனை இருக்குது, திமுகவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது வெளியே தெரியாது, மூடி மறைக்கிறாங்கல்ல. ஆனால் நம்ம ஒரு சின்ன விஷயம் கூட தாங்கள உடனே ஒரு சலசலப்பு, இது தொண்டர்களை குழப்பம். நீங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த கட்சியில் யாரெல்லாம் தொண்டனாக இருக்கிறான்னா, அன்னாடம் போய் கூலி வேலை செய்கிறவங்க, வீட்டுக்கு 10 பாத்திரம் தேய்க்கிறவங்க, வீட்டுக்கு துணி துவைக்கிறவங்க, சமையல் செய்கிறவங்க, இப்படிலாம் கட்சி உணர்வோடு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர்லாம் கட்சியில் பொறுப்பு இல்லாமலாம் இறந்து போனவங்க உண்டு. இந்த அதிமுகவை அப்படி ஒரு உயர்வாக நம்ம பார்த்த இல்லை. இப்போ சமீபத்தில் இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப நம்ம உண்மையிலேயே அது பேரறிச்சி மன வருத்தம்ன்றதுனால நம்ம அந்த முடிவெடுத்தோம். இந்த மீடியா வாயிலாக ஒன்றே ஒன்று, இந்த 1.5 கோடி தொண்டர்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு காலம் நம்ம அதிமுகவில் பயணித்தோம், தொடர்ந்து பயணித்தோம். எல்லாரும் எந்தெந்த கால சூழ்நிலையும் எவ்வளோ கஷ்ட நஷ்டம் இருக்கும் அதெல்லாம் மறந்து எல்லாமே ஒரு அம்மா பிறந்தநாளாக இருக்கட்டும், இல்லை புரட்சி தலைவர் பிறந்தநாளாக இருக்கட்டும், ஏதோ அவங்கள முடியாத கூட ஒரு சின்ன படத்தை வச்சு கூட ஒரு ஸ்வீட்டை கொடுத்துட்டோ ஒரு அன்னதானம் பண்ணியோ இப்படியே கட்சியை ஒரு கீழே இருக்காம பாருங்க அண்ணா, அந்த அடிமட்ட தொண்டர் அவன் இவ்வளோ தூரம் உருவாக்கணுங்களுக்கு இந்த இடத்த விட்டு நான் அதிமுக விட்டு நான் வெளியே வர்றது எல்லாம் இந்த 1.5 கோடி தொண்டரும் என்னை மன்னிக்கணும். ஏன்னா நான் அவங்களுக்கு பாதம் பண்ணிட்டு இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு தான் நான் இங்கே முடிவெடுத்து வந்துட்டேன். யாரையும் என்னை பொதுவேளை விமர்சனம் பண்ணுறதோ இது பண்ணுறதோ அது கூடாதுன்றது என்னோட கருத்து தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுட்டு இந்த கழகத்தை விட்டு நான் வெளியேறேன். நீங்க ரொம்ப தீவிர விசுவாசமா அவரு போய் திமுக சேர்ந்தப்போ உங்களையும் திமுக சேர்ந்து சொல்லி நிறைய அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனா நீங்க திமுக பக்கம் போகல. உண்மையான விசுவாசம் அதிமுக தொண்டனா அதிமுக போயிருந்தீங்க. அப்படியேப்பட்ட அதிமுக உண்மை தொண்டனா இருக்கிற நீங்க திடீர்னு இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? இந்த முடிவு எடுத்து தாவைக்கால தான் இணைங்கிறதுக்கு என்ன காரணம்? அதுதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதிமுக திமுக கூட்டணி வச்சு 2.5 வருஷம் அவர் ஸ்டாலின் முதல்வராக இருக்கணும், 2.5 வருஷம் எடப்பாடியார் முதல்வராக இருக்கணுன்ற பேச்சு வந்தப்பி அதுலேருந்து எங்களுக்கு அதுதான் காரணம், வெளியே வரோம். அவ்வளோதான். எங்களுக்கு ஒரே கொள்கை, திமுக எங்களுக்கு எதிரணி தான், அவ்வளோதான் எந்த காலகட்டத்திலையும். அதனால நாங்கள் வெளியே வரோம். தமிழ்நாட்டில் எவ்வளோ கட்சிகள் இருக்கிறப்போ குறிப்பாக தாவைக்கால இணையத்துக்கு என்ன காரணம்? இப்போ மக்கள் ஒரு பிரச்சாரம் கூட ரொம்பன்னு சொல்லிக்க முடியாது. எல்லாம் அடிமட்டு மக்கள் எல்லாம் இவரை போய் ரீச் பண்ணுது. எங்கன்னா ஒரு இடத்துல வராரு, சாரையா கூட்டம் 1000 2000 3000 கூடுது. மக்கள் விரும்புகிறான்ல, மக்கள் விரும்பி தானே இப்போ 108 தொகுதிக்கு எந்த வித கூட்டணி இல்லாமல் ஒரு சிங்கிள் மேன் மெஜாரிட்டியாக புரட்சி தலைவருக்கு அப்புறம் காமராஜருக்கு அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் இப்போ ஒரு தலைவர் வந்திருக்கிறாருல, மக்கள் விரும்பி தானே போட்டிருக்காங்க. அதனால இந்த கட்சியை விரும்பி இந்த கட்சிக்கு வந்திருக்கோம். அவ்வளோதான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்ததுனாலதான் இந்த முறையும் அவங்களால வெற்றி பெற முடியும் ஒரு பரவலா ஒரு கருத்து இருக்காது. எப்படி பாக்குறீங்க? இப்ப நம்ம அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டோம். எந்த கட்சியோட கூட்டணி இருந்தான்னா கூட்டணி இல்லைன்னா எங்களுக்கு அதை பத்தி ஒரு நிமிஷம் கவலை இல்லை. எங்க தளபதி என்ன கொள்கை கோட்பாடோ அந்த கொள்கையை பின்பற்றி நீ எல்லாரும் நாங்க அவரோட அனுபவிப்போம். இந்த கடைசி காலம் வரைக்கும் அவரோட பயணிப்பன்றதை இந்த நேரத்துல ஆணித்தரமா நான் பதிவு கொண்டேன். அண்ணன் செங்கோட்டையன் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அவர் தலைமையிலேருந்து ஒரு அழைப்பு வரும், அந்த அழைப்புக்காக நாங்கள் காத்துருக்கோம். அது எந்த நாளைக்காக இருந்தாலும் சரியில்லை, 10 நாள் எத்தனை நாளாக இருந்தாலும் அதுக்காக வெயிட் பண்ணி தளபதியை பார்த்து நாங்கள் எல்லாரும் செய்வோம். அன்னிலேருந்து எங்களுக்கு எல்லாமே புது ரத்தம் பாய்ச்சது போல உத்வேகத்தோட நாங்கள் இருக்கிற அந்த வட சென்னை மாவட்டமாக இருக்கட்டும், இந்த பெரம்பூர் ஆர்கே நகர் எல்லாமே சுத்தப்பட்ட எல்லாமே நாங்கள் தீவிரமாக இறங்கி செயல்படுறதுக்கு மக்கள் பணி தான் எங்களுக்கு. அந்த மக்கள் பணி செய்கிறதுக்கு தயாராகிட்டோம். தளபதி உத்தரவிட்டார்னா எந்த அளவில் வேணாலும் நாங்கள் இறங்கி
சமூக பணியும் இங்கே இறங்கி வேலை செய்யறாங்க தயாராக. தமிழ்நாட்டில் இனி அதிமுகவோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அவங்களோட வருமானம் எப்படி இருக்கும்? இல்லை, அதுதான் நான் சொல்லிட்டேன். நம்ம அதிமுக வந்துட்ட உடனே நம்ம இன்னும் குறை சொல்லிடணும் கூடாது. இருக்கிற கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும். நான் எப்பயுமே இருக்கிற இடத்துக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைப்பேன். அதில் என்னோட சுயநலமா எந்த ஒரு விஷயமும் நான் எப்பயுமே எடுத்தது கிடையாது. காரணம் கேட்டிங்கன்னா, என்கிட்ட இருக்கிற எல்லாருமே என்கிட்ட இருக்கிற எல்லாருமே எதுக்கும் ஆசைப்படாத ஒரு ஆள். நான் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுவாங்கடா. அதுக்கு என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் நான் சொல்ற அந்த ஒரு பற்றும் வச்சிருக்கவங்க மேலே அன்பும் தான் காரணம். போன இடத்துல விசுவாசமா இருப்போம். அதே நேரத்தில் இருக்கிற இடத்துல நம்ம தனித்துவம் தெரிஞ்ச ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். எப்பயுமே நம்ம மேலோட்டமா போயிட்டு பண்ற ஆள் இல்லை. வேலைன்னா வேலை கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாரும் மேலே கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கையோடு நான் பயணிக்கிறேன். அவ்வளோ. கொளத்தூர் தொகுதியில தான் நீங்க வசிக்கிறீங்க. திமுக தலைவர் அந்த தொகுதியில தோத்துருக்காரு. இது எப்படி நான் பாக்குறீங்க ஒரு வாக்காளரா? அவரு தொடர்ந்து 15 வருஷம் எம்எல்ஏ, 16 வருஷம்னு வச்சுக்கங்க. நான் அது 15 வருஷத்துல போர் அடிச்சிருக்கோம். இல்லை 15 வருஷத்துக்கு அங்கே எதுவுமே செய்யலை. எல்லாமே என்ன பண்ண, ஸ்விம்மிங் பூலும் ஷட்டில் கோர்ட்டும் இந்த அங்காடி நவீன அங்காடி இதெல்லாம் இது எல்லாமே அவருக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டார். அடித்தட்டு மக்களில் போய் சேர்ற எந்த ஒரு விஷயமா அவர் செய்யலைன்றதில் எடுத்துக்காட்டாரு. நாங்கள் வெளியூர்லேருந்து லாங்லேருந்து வந்துடுவோம். அங்கேருந்து இப்போ தாம்பரத்துலேருந்து வந்துடுவோம். ஒரு ஹவரில் அப்படி வந்துடுவோம். ஆனால் நாங்கள் குளத்தூர் ஊர் உள்ள என் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகிடும். அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இன்னும் அந்த பேப்பர் ரோடு இன்னும் ஒயிட் லைனே பண்ணல. 3 வாட்டி ரூபா சேங்ஷன் ஆயிடுச்சு, ஆர்டரே வந்துடுச்சு. இந்த கடைக்காரர் ரொம்ப பழக்கமாக அவங்க கிட்ட போய் வளைஞ்சி போயிடும் ரோடு. இவன் நல்ல பழக்கமாக இப்படி தான் இந்த ரோடு ஸ்ட்ரெயிட் பண்ணல. டிராஃபிக் ஜாமு, ரோடு அங்கங்கே பள்ளத்தை வெட்டி ஒரு முதல்வர் தொகுதி அடித்தட்ட மக்கள்லாம் திட்ட ஆரம்பிச்சுதான். இந்த 4000 கோடி மெகா திட்டம் போட்டிங்களே, அந்த காவெல்லாம் இன்னைக்கும் அடைஞ்சு தான் கிடக்குது. ஒரு மழை வரட்டுங்களே, ராட்சச மோட்டாரை வச்சு அடிச்சு வெளியே தள்ளுறீங்க. அதனால 15 வருஷம் இருந்து அங்கே எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்கள் அது நல்ல முடிவு எடுத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு தோல்விக்கு முழுக்க சேகர் பாபு தான் காரணம்னு அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. அரசியல் பிரமுகரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க கட்சியில் உள்ள விஷயத்த நான் எப்படி சொல்ல முடியும்? சேகர் பாபு இப்படி, இவர் மா சுப்பிரமணியம் இப்படி நான் சொல்ல முடியாது. அது அவங்க கட்சிக்குள்ள விவகாரம். அவங்க கலந்து பேசிக்கிட்டு அதுக்கு எனக்கு அதில் நான் உள்ள வர முடியாது. தமிழ்நாட்டில் தாவேக்கா ஒரு நல்ல ஒரு ஆட்சியை தரும் எதிர்பார்க்கிறீங்க? உறுதியாக தரும். முத்தான 3 கையெழுத்து போட்டிருக்காரு. இப்போ அதுவே வரவேற்பு இருக்கு. எல்லாரையும் போய் ஒரு அரவணைப்போட போய் வீட்லேயே போய் எல்லா தலைவர்களும் சந்திக்கிறாரு. இதெல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கு. எல்லாமே இப்போ ஒரு நாளுக்கு நாள் எல்லாமே ஒரு அதிர்ச்சியாக தானே இருக்கு எதிர்த்தவங்களுக்குலாம். அது போக போக இன்னும் பிரம்மாண்டமாக ஏழ்மையாக பழகக்கூடியவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலகணம் இல்லாத ஒரு தலைவராக நான் இப்போ இருக்கிற இந்த நாள்லயே பார்க்குறேன். இன்னும் நாங்கள் அங்கே போய் இன்னும் எவ்வளோலாம் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறேன். எங்களுக்கு அதெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்கும். அதுக்கு இளைஞர்கள்லாம் தயாராக இருக்காங்க, எல்லாமே ரெடியாக.